நமஸ்காரம். உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்றைக்கி ஒரு க்ரீன் ஆப்பிள் வச்சு ஒரு தொகையல் பண்ண போகிறேன். அது ஏற்கனவே 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். இப்போ இந்த சேனல் இல்லாததுனால இப்போ புதுசாக பண்ணுறதுனால திருப்பியும் அதை பண்ணி காமிக்கலான்னு உங்களுக்கு வாங்க. அதுக்கு என்னென்ன சாமான் வேணும்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். க்ரீன் ஆப்பிள் ஒன்று வச்சுருக்கேன். ஒரே ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். டேபிள் சால்ட்டு வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு வச்சுருக்கேன். சொட்டு லாஸ்ட்டில் புளி இருந்ததுன்னா ஜாஸ்தியாக இருக்கும்னா சொட்டு வெல்லம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுருக்கேன். க்ரீன் ஆப்பிள் துவையலுக்கு செய்முறை காமிக்கிறேன் வாங்க. முதல்ல க்ரீன் ஆப்பிளை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். துருவின உடனே பண்ணிடணும், இல்லைன்னா கருப்பாயிடும். அதுக்கப்புறம் பாண்லி போட்டிருக்கேன். பாண்லியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்துறேன். வறுக்கலாம். இதுக்கு உளுத்தம்பருப்பும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தான் வறுக்க போகிறோம், பெருங்காயமும். அதனால் பாண்லி கொஞ்சம் காயட்டும். பாண்லியில் எண்ணெய் காஞ்சிடுத்து ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு போடுறேன். இதிலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். 2 வறுபடட்டும். கொஞ்சம் பொன்னிறமாக வளர்ந்த உடனே இஞ்சியும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு ஒரு வதக்கிட்டு ஆப்பிளை போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு போட்டு உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி கோல்டன் கலராக வறுப்படணும். கொஞ்சம் வறுத்த உடனே பச்சை மிளகாய் 2 போடுறேன். கொஞ்சம் இஞ்சி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டுறேன். கொஞ்சம் வறுப்பட்ட உடனே வறுத்துட்டேன். க்ரீன் ஆப்பிள் போட்டுட்டேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டுருவேன். இந்த பச்சை தேங்காய் ஸ்பூன் போட்டு அரைச்சி பாருங்கள். க்ரீன் ஆப்பிள் துவையல் அரைச்சிட்டு இது மாதிரி ஒரு தாளிப்பு போட்டிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு புளிப்பு இல்லைனாக்கா வேணும்னா ஒரே ஒரு கொட்டை புளி வச்சுக்கலாம். இது புளிப்பாக இருக்கிறதுனால நான் இது போடலை. சிகப்பு ஆப்பிள் புளிப்பாக இருந்தால் கூட அதில் கூட இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.